அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்குமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2 ஏவா இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், அனைத்து எக்ஸாம்ஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா வேர் டு ஸ்டடி எங்கேருந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் திருநெல்வேலி. இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கிடைச்ச வேர் டு ஸ்டடி தான் இது வந்து. அவங்களுக்கு இந்த தருணத்தில் நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா, இது எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, ஸ்கூல் புக் பேக் மட்டுமே போதும். ப்ரிலிமினரி எல்லா எந்த எக்ஸாமுக்குமே வந்து புக் பேக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, பாக்ஸ் கண்டென்ட்டு முக்கியமாக வந்து இந்த பேர்கள், வருஷங்கள் அது மட்டும் படிச்சுக்கிட்டா மட்டும் போதும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, பள்ளி புத்தகத்தை படிச்சுட்டு தான் நம்ம வேறு மெட்டீரியல் எதுவும் பார்க்கணும். அதன் அடிப்படையில் வந்து புவியோட அமைவோட இயற்கை அமைவுகள் அது 6th 7th 10th இருக்கும். பருவமழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கனிம வளங்கள் 7th 10th 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள புக்ஸ் தான். அப்படியே ஜாகிரஃபி புக்கு தான் சொல்கிறாங்க. இந்தியாவின் மக்கள் இடத்து 10th 12th தான் இருக்குது. இயற்கை பீரியடர் பொறுத்த வரைக்கும் 6th புக்கில் இருக்குது. அப்போ சுற்றுச்சூழல் மாசுபாடு 9th இருக்குது. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் 12th இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாமே இந்த ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் இதில் இருக்குது. இந்த யூனிட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிந்து சமூக நாகரிகம் இதெல்லாமே வந்து இருக்குது. ஆனால் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலிட்டிக்கும் எக்கனாமிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டோட்டலாகவே எனக்கு ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இந்தியா விடுதலை அடைஞ்ச வரைக்கும் ஹிஸ்ட்ரி தான். நம்ம இப்போ கரண்ட்டில் போகிற வரைக்கும் ஹிஸ்ட்ரி தான். ஸோ வந்து எதுக்கு இதில் வந்து பார்த்தோம்னா டோட்டலாகவே ஒரு 15 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அது தவிர்த்து வந்து பார்த்தோம்னா குரூப் 4 லெவலில் கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வருது. அப்போ நம்ம பாலிட்டிக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்கணும்ப்பா. பாலிட்டிக் எக்கனாமிக் தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்கணும். ஓகேங்களா? தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு. குரூப் 1ல் 40 கொஸ்டின் கேட்குறாங்க பாலிட்டி. குரூப் 4ல் 15 கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஈஸி எல்லாத்தையும் நிப்பாட்டிடலாம். அரசியலமைப்பு முகவரை இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 6லேருந்து 12th வரைக்குமே அதை பற்றி தொகுத்து தனியாகவே இருக்குது. 6th 7th 8th சமத்துவம், இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, இது விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்றிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசம், குடியுரிமை இதெல்லாம் 12th புக். இந்திய அரசியலமைப்பு, இந்திய தேச கட்டமைப்பின் சவால்கள், 12th ஹிஸ்ட்ரி, காலத்துக்கு பிந்திய இந்தியாவின் மறுகட்டமைப்பு இதெல்லாம் 12th இருக்குன்றிருக்காங்க. 8th வந்து குடியுரிமையும் குடிமக்களும், 10th இந்திய அரசியலமைப்பு, அடிப்படை உரிமைகள் வந்து 9th இருக்குன்றிருக்காங்க. அடிப்படை உரிமை நமக்கு தெரியும். அதான் வந்து இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான விஷயம் வந்து அடிப்படை உரிமைகள் தான் சொல்கிறாங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படை உரிமையை அரசு அடிப்படை கடைமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்த மாதிரி விஷயம் 9th 10th 11th இருக்குன்றிருக்காங்க. ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் 10th 12th மத்திய அரசு சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நிர்வாக அமைப்பு இருக்குன்றிருக்காங்க. அடுத்து மாநில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு 7th 8th இருக்குது. மாநில சட்டமன்றமும் 8th இருக்குது, 10th இருக்குன்றிருக்காங்க. மாநில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, அது இங்கே சிஎம், கவர்னரு, சட்டமன்றம்ன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்துடும். அதில் பிரதமர் அங்கே எப்படி பிரதமரும் இங்கே எப்படி அதே மாதிரி தான் முதலமைச்சர். அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் பாலமாக இருக்கிறது யார் அப்படின்னா முதலமைச்சர் தான். அது சம்மந்தமான விஷயங்கள் மாநில அரசு 8th 7th 10th இருக்குது. உள்ளாட்சி அரசு அமைப்பு, உள்ளாட்சி அமைப்பு ரிப்பன் எங்கள் அப்பன்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை 1882 கொண்டு வந்திருப்பாங்க. 6th உள்ளாட்சி அமைப்பு. பஞ்சாயத்து ராஜ் வந்து 9th உள்ளாட்சி அமைப்பு. லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து தினம் வந்து April 24 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. கூட்டாட்சி அடிப்படையின் தன்மைகள்ன்ற 10th இந்திய அரசு அமைப்பில் கொடுத்துருப்பாங்க. கூட்டாட்சினா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நிதி ஆயோக்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தன்மையோட ஒரு அங்கே தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? மத்திய மாநில உறவுகளை பொறுத்து 263 ஆர்டிக்கல் அது 11th இருக்குது, 12th இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் 324லேருந்து 329 வரைக்கும் தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. இது வந்து நீதித்துறைன்றது வந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அப்புறம் வந்து மாவட்ட நீதிமன்றங்களை குறிப்பிடுகிறது. சட்டத்தின் ஆட்சி பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? தேர்தல்ன்றது வந்து பார்த்தோன்னா அயர்லாந்து எடுக்கப்பட்டது. இப்படி இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வேறு எடுத்திருப்பாங்க. இது வந்து 6th வந்து மக்களாட்சி, 7th வந்து அரசியல் கட்சிகள், 8th வந்து நீதித்துறை, 9th வந்து அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி, 9th தேர்தல் அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள், 9th அரசாங்கத்தின் வகைகள், மத்திய அரசு மாநில அரசு வந்து 10th கொடுத்துருக்காங்க. 11th வந்து தேர்தலும், 12th வந்து இந்திய நீதித்துறையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பாலிட்டிக் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள்லாம் வந்து 9th 7th 8th வந்து நுகர்வோர், பெண்களுக்கு அதிகாரம் அளித்த அந்த விஷயங்கள்லாம் 9th 10th 12th தான் கொடுத்தாங்க. டோட்டலாக வந்து பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சுதாங்கன்னு சொல்கிறாங்க. 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் நல்லா தரவாக தட்டிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4லேயே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த 10
ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி மற்றும் அறிமுகம். 11th பொறுத்தவரைக்கும் இந்திய பொருளாதாரம். 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும். இதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயே நிறைய நடத்தியிருக்கோம். இப்போ இனிவரும் வகுப்புலையும் தொடர்ச்சியாக நம்ம நடத்திக்கிட்டு தான் இருக்கோம், நடத்த போகிறோம். ஓகேங்களா. இந்த இது வந்து உங்களுக்கு முக்கியமான பொருட்கள், முக்கியமான பொருளாதாரன்றது முக்கியமான ஒரு பொருளாதார கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும். அடுத்த 5ஆண்டு திட்டம் மாதிரிகள், அடுத்த நிதி ஆயோக்கு திட்டக்குழு. நிதிக்குழு வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தீர்மானத்தினால் உருவாக்கப்பட்டது, கேபினட் தூது பரிந்துரையின் அடிப்படையில். ஆனால் நிதி ஆயோக்ன்றது அஜய் சிப்பர் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு மாற்றாக கொண்டு வந்துருப்பாங்க. 2015 நிதி ஆயோக் வந்து செயல்படுது. இது வந்து 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும்ன்றதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து வருவாய் ஆதாரங்களை பொறுத்த வரைக்கும் 12th தேசிய வருவாய், 12th புக்கில் வந்து தேசிய வருவாய் நம்ம ஆன்லைன்லேயே கிளாஸ் இது நடத்தி நிறையா போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து அடுத்த ஆன்லைன் கிளாஸில் இது நடத்த போகிறோம். நம்ம 12th வந்து பார்த்தோன்னா வங்கியல், 11th வந்து காமர்ஸில் இந்திய ரிசர்வ் பேங்க்கு, அடுத்து நிதி கொள்கை, நிதி ஆணையம், 12th வந்து நிதி பொருளியல், மத்திய மாநில அரசுகளுக்கிடையே நிதி பகிர்வு, இதெல்லாம் வந்து 12th புக்கில் வந்துடுது. அடுத்து பணவியல் கொள்கை. இப்போ நேற்று கூட இந்த கிளாஸ் நம்ம நடத்தணும். 12th பணவியல் பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தின் தேவையை பணமை சந்திக்கும். வாக்கர் வந்து சொல்லியிருப்பாப்பில் பண அளிப்புனா என்ன, பணத்தோட M1 M2 M3 M4 பற்றி நம்ம படித்தோம். பண வீக்கம், பண வாட்டம், இதெல்லாம் பணவியல் கொள்கை பற்றியானது. ஜிஎஸ்டி பற்றி 2017 ஜூலை 1 கொண்டு வந்திருக்காங்க. 7th புக்கில் இருக்குது. இது வந்து 10th புக்லையும் இருக்குது, 11th புக்லையும் இருக்குது. 11th பொருளாதார மேம்பாட்டு அனுபவங்களையும் இருக்குது. ஓகேங்களா. 11th வந்து நேர்முக வரிகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இந்திய பொருளாதார அமைப்பு, இதை பொறுத்த வரைக்கும் 9th தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு 9th புக்கில் இருக்குது. இப்போ நிறையா முதல்ல இந்திய பொருளாதாரம் வந்து தமிழ்நாட்டு பொருளாதார கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நம்ம அதை படித்து தான் ஆகணும். நல்ல சீர்திருத்தங்கள் 9th புக்கில் இருக்குது. ஓகேங்களா. வேளாண்மையின் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, இதெல்லாம் வந்து 10th 9th 11th 12th இருக்கிற அந்த பாலிட்டிலையும் திட்டமிடுதலும் வளர்ச்சி அரசியலும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 8th 10th 12th கொடுத்துருக்காங்க. பொது மற்றும் தனியார் துறை, தமிழ்நாடு தொழில்துறை அமைப்புகள், இந்த மாதிரி ஊரக நலன்சார் திட்டங்கள், 11th ஊரக பொருளாதாரம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளும் ஒப்பாய்வும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்புன்னு சொல்லி 10th 9th கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், வள்ளலார், பெரியார், நாராயணகுரு, விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், தயானந்த சரஸ்வதி, நவீன வங்காளத்தின் இவர் யார், நவீன வங்காளத்தின் வெடிவெளின்னு சொல்லுவாங்க யார், கைசர் சந்திரசன், இந்த மாதிரி நிறையா அவங்கள பற்றியான விஷயங்கள்லாம் நம்ம படிச்சாங்கன்னு 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் தமிழகத்திலும் படிக்கணும், பொதுவாகவும் படிக்கணும் வேண்டிய இதாக இருக்கும். அரசியல் கட்சிகள் யார், தேசிய கட்சினா என்ன, மாநில கட்சினா என்ன, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழகத்தின் பொருளாதாரத்தின் போக்குகள் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி 10th தமிழ்நாட்டின் தொழில்துறை போக்குகள், 11th தமிழ்நாட்டின் பொருளாதாரம், அடுத்து சமூக நீதி, 12th வந்து நீதி கட்சி வந்து பார்த்தோன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கியிருப்பாங்க. அது வந்து 3 பத்திரிகை வெளியிட்டிருக்கோம். திராவிடன், ஆந்திர பிரகாசிகா, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ்ன்ற பத்திரிகை வெளியிட்டிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 11th புக்கில் பாலிட்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. 12th பாலிட்டி புக்கிலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைகள், 8th வந்து இந்தியாவின் கல்வி வளர்ச்சி, 10th உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்புலையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறது தமிழகத்தின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியும் அவற்றின் தாக்கமும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து இவ்வளோ விஷயங்கள் கொடுத்தாங்க. ஓகேங்களா. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிட்டிக்கும் எக்கனாமிக்கும் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு. இதை வந்து பார்த்தோம்னா குரூப் 4லேயே வந்து பார்த்தோம்னா எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 20 கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழ் சமுதாய வரலாறுனா என்ன, அதோட கண்டுபிடிப்புகள் எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, தொல்லியல் அகலாய்வுகள், இதெல்லாம் வந்து 6th தமிழ்நாட்டு பண்டைய நகரங்களையும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாட்டிலையும் கேட்டிருக்காங்க. 7th தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் கேட்டிருக்காங்க. 8th கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த 3க்கு தான் நம்ம ரொம்ப முன்னுரிமை கொடுத்து படிக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு, பாலிட்டி, எக்கனாமி, தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு, இதை நம்ம ஆன்லைன் கிளாஸில் நம்ம நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் ரெகுலராக வந்தாங்களா அந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். காலைல 4:30க்கு நம்ம ரெகுலர் ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. திருக்குறள், விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு, இதெல்லாம் 10th 12th புக்கில் இருக்க சூப்பராக நடத்திடலாம். நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்கால கிளர்ச்சி 8th 10th 11th இருக்குது. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, ஏன்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அழகாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. சுயமரியாதை இயக்கம், 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா. இது ஃபுல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம அதிகமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11th 6லேருந்து 12 வரைக்கும் வந்து பார்த்தா எக்கனாமி, பாலிட்டி, தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடு, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தனிவட்டி, கூட்டு வட்டி, லாபம், சதவீதம், வீதம், வீதாச்சாரம், மீசிவா மீப்பவா. ஓகேங்களா. இதில் குழாய் கணக்குகள், லாஜிக்கல் ரீசனிங், இதெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தமிழ் வந்துடுது. தமிழ் வந்து நான் காலையிலேயே சொன்னது தான். ஓகேங்களா. 25 கொஸ்டின் கேட்குறாங்க இலக்கணத்திலேருந்து. நம்ம தமிழ் ஈஸியாக அடிச்சிடலாம். பிரித்து எழுதுக அழகு மொத்தம் 7 அழகுகள் தான் இருக்குது. நம்ம வந்து தமிழ் டெஸ்ட்டு தமிழில் வந்து பார்த்தோம்னா 100க்கு 100 சீரிஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கிளாஸஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தாலே நம்ம ஈஸியாக வந்து இதில் பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. ஓகேங்களா. சரி, நன்றி நண்பர்களே.